முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய். பத்துடையீர் ஈசன் பழ அடையீர் பாங்குடையீர் புத்தடியோம் பொன்மை தீர்த்தாட்கொண்டார் பொல்லாதோ. எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டோம் எமக்கேலோ ரெம்பாவாய். முத்துப்பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்குபவளே, கடந்த ஆண்டுகளில் நாங்கள் வந்து எழுப்பும் முன்னதாக நீயே தயாராக இருப்பாய் நோன்பிற்கு. சிவனே என்னுடைய இறைவன் என்றும் இன்பமயமானவன் என்றும் இனிமையானவன் என்றும் தித்திக்க தித்திக்க அவன் புகழ் பேசுவாய் அல்லவா. ஆனால் இப்போது இவ்வளவு நேரம் எழுப்பியும் எழ மறுக்கிறாயே. கதவை திற என்கிறார்கள் தோழிகள். ஆனால் தூங்கிக் கொண்டிருந்த தோழியோ ஏதோ தெரியாதனமாக தூங்கிவிட்டேன், அதற்காக என்னிடம் இவ்வளவு கடுமையாக பேச வேண்டுமா? இறைவன் மேல் என் பழமையான அடியவர்கள் நீங்கள். உங்களைப் போல் எனக்கு இந்த விரதம் இருந்ததில் அனுபவம் கிடையாது. மேலும் நான் பக்திக்கு புதியவள், என் தவறை பெரிதுபடுத்துகிறீர்களே என வருந்தி சொல்கிறாளாம். வந்த தோழியர் அவளிடம், அப்படி இல்லை அம்மா, இறைவன் மீது நீ வைத்துள்ள தூய்மையான அன்பென்பதும் தூய்மையான மனம் படைத்தவர்களாலேயே சிவபெருமானை பாட முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும். நீ சீக்கிரம் எழ வேண்டும் என்பதாலேயே நாங்கள் அவசரப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்றாங்களாம். எவ்வளவு அருமையான பாடல்! மாணிக்க வாசக பெருமான் இயற்றிய 3வது திருவெம்பாவையின் பாடல். பக்திக்கு இலக்கணமாக இந்த பாசுரத்தை நாம் கூறலாம். ஓம் நமச்சிவாய.